ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் லவ் மேரேஜ். விக்ரம் பிரபு நடிப்பில் வெளியாகிருக்கிற படம் சண்முகப்பிரியன் இயக்கத்தில் வெளியாகிருக்கு. சண்முகப்பிரியன் ஒரு புது இயக்குனர், அறிமுக இயக்குனர். அருமையான கதையை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்ல முடியும். படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, விக்ரம் பிரபு அவங்க ஊரில் ரொம்ப நாளாக வந்து பொண்ணு கிடைக்காம இருக்கக்கூடிய ஆள். அவருக்கு ஒரு பொண்ணு கிடச்சிருது. அவங்க அங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி கோபிச்செட்டிப்பாளையம் போகிறாங்க. கோபிச்செட்டிப்பாளையம் போகிற பக்கம் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே லாக் ஆகிடுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பஸ் ரிப்பேர் ஆயிடுது. அதை ரெடி பண்ண போனால் ரெடி ஆகல. அதுக்குள்ளே கொரோனா லாக்டவுன் போட்டுடுறாங்க. அந்த பொண்ணுக்கு இவங்களை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் கதை போனாலும் அந்த குடும்பம் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே என்னெல்லாம் நடக்குது, அங்கே நடக்கிற அட்ராசிட்டி எல்லாத்தையுமே சண்முகப்பிரியன் ரொம்ப டீட்டெயில்டாகவும் ரொம்ப ஒரு காமெடியாகவும் கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். ரொம்ப பிரமாதமான படம். ரமேஷ் திலக், அருள்தாஸ் அண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டாளத்தை வச்சு பயங்கரமாக எடுத்திருக்கிறாரு. விக்ரம் பிரபு சார் இருகப்பட்டிருக்கு அப்புறம், அதாவது இருகப்பட்டே வந்துட்டு ஒரு மேரேஜோட லைஃப் எப்படி இருக்குங்கிறத பயங்கரமாக வந்து சொன்ன படம். இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது வந்து இப்போ லேட்டஸ்ட் டயத்தில் வந்த டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், நிறையா சின்ன சின்ன படங்கள் வந்து ஹிட் ஆன மாதிரி இந்த படமும் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படம். கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிரிச்சுக்கிட்டு வரலாம். அந்த அளவுக்கு காமெடி எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஏன்னா ஒரு வில்லேஜ் டீமு, அதாவது ஒரு மாப்பிள்ளை வீட்டில் இருக்க குடும்பத்துக்காரவங்க ஒரு பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ள, அதாவது மாப்பிள்ளையோட அம்மா அப்பாலாம் அமைதியாயிருவாங்க. மற்றபடி அந்த சொந்தக்காரவங்க பண்ணுற அட்ராசிட்டியும் சொந்தக்காரங்களில் இருக்கிற அந்த பிரச்சனைகளையும் நிறைவேற்றுறதுக்கு படுற கஷ்டம், அவங்க சொல்கிற குறை, இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட யதார்த்தமான லைஃப்பில் நடக்கிற எல்லாமே ஒரு கண்கூடாக பார்த்ததா வந்து சண்முகப்பிரியன் வந்து ஸ்க்ரீனில் காட்டினது வந்து அங்கே இருந்த தேட்டரில் இருந்த எல்லாரையுமே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பிரமாதமாக வச்சிருந்துச்சுன்னு சொல்லுவேன். சுஸ்மிதா பத் ஹீரோயின், மீனாட்சி ரெண்டு பேர் இந்த படத்துக்கு ஹீரோயின் சொல்லுவேன். சுஸ்மிதா பத் வந்துட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட தமிழ் முதல் படம். அவங்க வந்து கன்னடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. சுஸ்மிதா பத் ஒரு பக்கம் இருந்தாலும் மீனாட்சி தினேஷ் அவங்க வந்து சுஸ்மிதா பத்துக்கு வந்து தங்கச்சியாக வந்து பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே படம் பார்க்குறப்ப ரொம்ப பிரமாதமாகவும் ரொம்ப அழகாகவும் பண்ணியிருந்தாங்க. சுஸ்மிதாவெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் மீனாட்சியோட நடிப்பு இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா சுஸ்மிதா பத்தோட இவங்க தான் ஸ்க்ரீனை வந்து நிறையா ஃபில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. படம் பார்க்குறப்ப நமக்கு அப்படியே அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருந்தார் சண்முகப்பிரியன். அதுக்கு தான் அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. என்னன்னா, இவ்வளோ சின்ன வயசில் நீங்கள் இவ்வளோ யதார்த்தமான கதையையும் இவ்வளோ உள்ளர்த்தத்தோட எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சுருந்தீங்கல்ல, அது வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள்னு எல்லாருமே அங்கே படம் பார்த்துட்டு சொன்னோம். குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும், அதான் மியூசிக். சாம் ரோல்டன் பிரமாதமாக பண்ணியிருந்தாருன்னு சொல்லுவேன். அவ்வளோ சாங்குமே 3-4 சாங் நான் ரொம்ப ரியலாக தேட்டரில் ஆடிக்கிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு மியூசிக் பயங்கரமாக கொடுத்துருந்தாரு. அதில் வந்து மிஸ்கின் சார் பாடியிருந்த ஒரு சாங்கு அவ்வளோ ஒரு வைபாக இருக்கும். அந்த சாங்கு கண்டிப்பாக எல்லாருமே பாட்டில் தரடா அப்படிங்கிற ஒரு சாங்கு அப்படி ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. நான் அதை வந்து மியூசிக் டைரக்டரே சொன்னேன், மிஸ்கின் சார்ட்டையுமே சொன்னேன், பயங்கரமாக இருந்துச்சு சார், அது ரொம்ப வைபாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ வந்து மியூசிக்கும் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பூஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். படத்தை வந்து தூக்கி நிறுத்தி இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். காமெடி வந்துட்டு எல்லா இடத்துலையும் ரமேஷ் திலகா இருக்கட்டும், கூட நடிச்சிருந்த அந்த கூட இருந்த எல்லாருமே, கோடாங்கி, அது மாதிரி நிறையா பேர் எல்லா இடத்துலையும். கோடாங்கிலாம் ஜோசியக்காரா வருவார். அவர் கொடுக்குற கவுண்டரு, அந்த ஜோசியம் சொல்கிறதே ஒரு வேஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி எல்லா கவுண்டரையும் கொடுத்தது, அதெல்லாம் வந்து தேட்டரில் ரொம்ப எங்கேஜாகவே வச்சுருந்துச்சு. நல்ல ஒரு காமெடி கலந்த படம் தான் சொல்லுவேன். ஃபேமிலியோடு போனால் கண்டிப்பாக வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அருள்தாஸ் அண்ணனை பற்றி சொல்லியே ஆகணும். அவரோட கேரக்டர் எல்லா படத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தில் ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். அந்த கேரக்டர் நம்மளை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் படம் ஃபுல்லாகவே. ஏன்னா அது எல்லார் குடும்பத்துலேயும் யாராவது ஒரு கேரக்டர் அப்படி வந்து மாட்டிடும். அந்த கேரக்டரை என்ன பண்ணாலும் வந்து திருத்தவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக அவரும் பண்ணியிருந்தார். மொத்தத்தில் ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய படம் லவ் மேரேஜ். லவ் மேரேஜ்னோடனே ஏதாவது வேறு மாதிரி இருக்குமா, இதோட ஃபேமிலியோடு போய் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு காமெடி படம். ஒரு ஃபேமிலியோடு போய் பார்த்து ரொம்ப கொண்டாட வேண்டிய படம். இந்த மாதிரி படங்கள்லாம் அடிக்கடி வந்தால் தான் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பூஸ்டப் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அடுத்து இந்த படத்தை நான் சொல்லுவேன், நல்ல ஒரு காமெடியான படம். கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் விக்ரம் பிரபுவோட படம். நன்றி.